இன்றைக்கி நம்ம பிரதி சமையலில் பார்க்க போகிறது ஒரு மலபார் ஸ்பெஷல் டீ டைம் ஸ்நாக். இதுக்கு பேர் எலாஞ்சி. ஸ்வீட் ரோல்னு சும்மா நாங்கள் சொல்லுவோம், ஆனால் அதுக்கு உண்மையான பேர் எலாஞ்சி. இது பெரும்பாலும் இந்த இஸ்லாமிய நண்பர்கள் வீடுகளில் இந்த நோன்பு காலங்களில் அவங்க செய்யக்கூடிய ஒரு வகையான ஸ்வீட் இது. சரி, வாங்க இதை நம்ம இனி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நமக்கு ஒரு முட்டை வேணும். ஒரு முட்டை, ஒரு கப்பு மைதா மாவு. கோதுமை மாவு வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், ஆனால் அந்த ஆக்சுவல் டேஸ்ட், அந்த ரியல் டேஸ்ட் வந்து உங்களுக்கு மைதா மாவில் பண்ணும்போது தான் நல்லாயிருக்கு. அது மாதிரி அரை கப்பு பால், ஒரு 1/8 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன்லேயும் பாதி உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் சீனி, ப்ளஸ் ஒரு 3/4 கப்பு தண்ணி. அப்போ ஏற்கனவே அரை கப்பு பால், 3/4 கப்பு தண்ணி. இதில் அந்த முட்டை மணம் போகிறதுக்காக நீங்கள் ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஏலக்காவோட ஒரு ட்ராப் வனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிட்டோன்னா இன்னும் அந்த முட்டை மணமே சுத்தமாக இருக்காது. ப்ளஸ் அந்த ஒரு கலருக்காக, இதுவும் ஆப்ஷனல் தான், மஞ்சள் பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்து எல்லாம் மிக்சியில் ஒன்றா போட்டு நல்லா அடித்து வச்சுக்கோங்க. அப்போ நான் 3/4 கப்பு தண்ணி, அரை கப்பு பால் சேர்த்துருக்கேன். ஸோ மாவு இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும். நம்ம அந்த ஆப்பமுக்கெல்லாம் மாவு செய்வோம்ல, அந்த மாதிரி ஆப்ப மாவு பக்குவத்துக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்துட்டாலும் நல்லா இருக்காது, ரொம்ப திக்காக இருந்தாலும் அது சாஃப்டாக தின்னாக வராது. சரி, இப்போ மாவு ரெடி. மாவு இருக்கட்டும். இனி உள்ளே ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு பூரணம் ரெடி பண்ணலாம். இதுக்கு சும்மா ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சூடானதும் அதுலேயே ஒரு டேபிள் ஸ்பூன் போல் முந்திரி, திராட்சை ரெண்டும் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுங்க. முந்திரி திராட்சை லைட்டாக வதங்கின உடனே நம்ம ஒரு 1/2 கப்பு திருவின தேங்காய், அதையும் இது கூட போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். இனி இதுக்கு இனிப்புக்கு நம்ம சீனி சேர்க்கலாம். சீனி தான் இல்லை, சர்க்கரை கூட, அந்த மண்டை வெல்லம், சர்க்கரை, அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் அந்த ஆக்சுவல் டேஸ்ட், அந்த ரியல் ஒரிஜினல் டேஸ்ட் வரணுன்னா அதுக்கு சீனி தான் டேஸ்ட்டு. உங்களுக்கு சீனி வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெல்லம், அந்த தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. சரி, இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ரொம்ப நேரம் அது தேங்காய் முருகிற அளவுக்கு வதக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த சீனி லைட்டாக உருகி அந்த தேங்காயில் இருக்க ஈரம் எல்லாம் சேர்ந்து லைட்டாக கொஞ்சம் ஸ்டிக்கியாக வரும் பாருங்கள், அந்த நேரம் போதும். ஏன்னா இது கூட கொஞ்சோண்டு ஒரு அரை டீஸ்பூன் போல் ஏலக்காய் பவுடர், நல்லா ஃப்ரெஷ் ஏலக்காவை நுணுக்கி அதையும் இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. பூரணம் நமக்கு ரெடி. இனி நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு தோசைக்கல்லை சூடு பண்ணி இளம் தீயில் இருக்கணும், மீடியமோட கம்மியான ஃப்ளேமில் இருக்கணும். இந்த மாதிரி 2 சின்ன குழிக்கரண்டி மாவு ஊற்றி இந்த கரண்டியோட பின்பக்கத்தை வச்சே நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணலாம். எனக்கு கரண்டியோட பின்பக்கத்தை விட எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் கப்போ கிண்ணத்தை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணுறது எனக்கு ஈஸியாக தோணும். லைட்டாக உங்களுக்கு வேணும்னா மேலே லைட்டாக எண்ணெய் ட்ரிசில் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப ப்ரௌனாக கருப்பாக வர வரைக்கும் அது வேகணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி லைட்டாக வெந்தால் போதும். இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். முட்டை நம்ம சேர்க்கலன்னா மைதா மாவு இந்த மாதிரி இவ்வளவு சாஃப்டாக தின்னாக வராது நமக்கு. இப்படியே நீங்கள் இருக்கிற மாவு எல்லாத்தையும் இந்த மாதிரி சின்ன சின்ன தோசையாக நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி சுட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு தேங்காய் ஃபில்லிங் மட்டும்தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு இஷ்டப்பட்ட ஃபில்லிங் வைக்கலாம். கொஞ்சோண்டு நெய் போட்டு இந்த நேந்திரம் பழம் இல்லைனா நம்ம சாதா பழமே கொஞ்சம் லைட்டாக நம்ம அதை கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் மேலே கொஞ்சம் சீனி போட்டிங்கன்னா அது கொஞ்சம் கேரமலைஸ் ஆகி நல்ல ப்ரௌன் கலர் வரும். அதை கூட நீங்கள் உள்ளே வைக்கலாம். தேங்காய் சீனி கூட இந்த பழத்துண்டுகளையும் நம்ம வைக்கும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். சரி, இப்போ நமக்கு ஃபில்லிங்கும் ரெடி, நமக்கு அந்த பேன்கேக்ஸ், அந்த க்ரேப்பும் ரெடி. இனி என்ன பண்ண போகிறோம், இந்த ஃபில்லிங்கை உள்ளே வச்சு ரோல் பண்ணி எடுக்க போகிறோம். பார்த்திங்களா, இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும். ஆறின பிறகும் இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும். திக்காக மாவு நீங்கள் திக்காக கலக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி தின்னாக வராது. மாவு தின்னாகவும் இருக்கணும், சாஃப்டாகவும் இருக்கணும், ப்ரௌனாகவும் கருப்பு டாட்ஸ் இதெல்லாம் ஆயிடக்கூடாது. சரி, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நல்ல 1-2 டேபிள் ஸ்பூன் அந்த ஃபில்லிங் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த ஃபில்லிங்கை இந்த மாதிரி ஒரு கார்னரில் வைக்கணும். ஒரு ஓரத்தில் வச்சுட்டு நடுவில் இந்த மாதிரி சுற்றி நல்ல இப்படி ரோல் மாதிரி உருட்டி எடுக்க வேண்டியதான். அவ்வளோதான், நம்மளோட எலாஞ்சி ரெடி. ஸ்வீட் ரோல் இப்போது ரெடி. இப்போ பாருங்கள், அந்த தேங்காய் சீனி ஃபில்லிங் கூட நான் அந்த நெய்யில் லைட்டாக அந்த தோசைக்கல்லில் போட்டு வதக்கினேன் பார்த்தீங்களா, அந்த வாழைப்பழத்துண்டையும் நடுவில் இந்த மாதிரி வச்சு நீங்கள் ரோல் பண்ணிட வேண்டியதுதான். இந்த பழத்தை விட அந்த நேந்திரம் பழத்துக்கு ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட் உண்டு. இப்போ நேந்திரம் பழம் கிடச்சிச்சின்னா ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நேந்திரம் பழத்துக்கு கொடுங்க. அதை நெய்யில் நம்ம ரோஸ்ட் பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு மனம், ஒரு ருசி வரும். அவ்வளோதான், நம்ம ஸ்நாக் இப்போ ரெடி. இனி இதை சாப்பிட வேண்டியதான். நல்ல ஒரு பிளாக் டீ கூட இதை வச்சு சாப்பிடும்போது அருமையாக இருக்கும். ஏன்னா இது நல்ல ஸ்வீட்டாக இருக்கும் பாருங்கள், அதனால் நல்ல ஒரு பிளாக் டீ, சுகர்லெஸ் பிளாக் டீ கூட இதை குடித்து சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ நீங்களும் செஞ்சு பாருங்கள்.
செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்றதை கீழே காமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு மறக்காமல் சொல்லுங்கள். இவ்வளவு நேரம் பொறுமையாக பார்த்தா உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.